அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற சிவநெறியாளர் அவர்களே, அருமையாக திருவள்ளுவரையும் வள்ளலாரையும் ஒப்புமைப்படுத்தி கொல்லா நெறியினுடைய மேன்மையை இருவரும் எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்பதை மிக சிறப்பாக மிக அழகாக நம்முடைய செந்தில்குமார் அவர்கள் முகப்புரை ஆற்றியிருக்கிறார்கள். சிறந்த பேச்சாளர். நான் ஏற்கனவே இந்த மன்றத்திற்கு பெருமானாருடைய உத்தரவை நம்முடைய ஆனந்தன் ஐயாவுக்கு சொல்லி ஒரு ஆனந்தமாக வந்து பேசிய இடம் இது. மீண்டும் இந்த பகுதியில் இன்றைய தைப்பூச விழாவிலே பேச வேண்டும் என்கிற ஐயாவினுடைய பணித்த அந்த பெருங்கருணைக்கு, அவருடைய திருவடி மலருக்கு மீண்டும் எனது பணிவான வணக்கத்தினை சொல்லி, பொதுவாகவே வள்ளற் பெருமான் எல்லோரும் பிறப்பார்கள், அவதரிப்பார்கள். ஆனால் வள்ளற் பெருமான் பிறந்தது இல்லை, அவதாரமும் இல்லை. அப்போ பிறக்கவும் இல்லை, அவதாரமும் இல்லை என்று சொன்னால் வருவிக்க உற்றார். நாம் வர சொன்னோம். ஒரு சூழலில் நீங்கள் வந்தால் இந்த சமுதாயம் திருந்தும். ஆக நீங்கள் வந்தால் தான் திருந்துற மாதிரி இந்த சமுதாயம் இருக்கிறது என்ற நிலையில் நாம் வர சொன்னோம், வந்தார். ஏன் வர சொன்னோம் அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டுக்கிட்டா ஐயாவே சொல்கிறார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்திருந்த உலகர் அனைவரையும். அப்போ இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அகம் கருத்திருக்கிறது, புறம் வெளுத்திருக்கிறது. சகத்தே திருத்தி அந்த உயிர்களை, அந்த மனிதர்களை சன்மார்க்க சங்கம் அடைவித்திட இகத்தே பரத்தை பெறுதற்கு நீங்கள் வாங்க அப்படின்னு நாம் அழைச்சோம். அவர் வந்தார். அவரே சொல்கிறார். அப்போது அகம் கருப்புங்கிறார். உள்ளம், அகம்னா உள்ளம், உள்ளம் கருப்பு என்று சொன்னதனுடைய நோக்கம் என்னமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தார். அவரே சொல்கிறார், உள்ளத்தில் என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய மனத்தில் எது எது இருப்பாக கொள்ள வேண்டும், எதை எதை விடுத்து விட வேண்டும் என்று சொல்கிறார். ஆக ஐயா அவர்கள் கருப்பு என்பதை பல பாடல்களே சொல்லியிருக்கிறார். என்னென்று, புண்படா உடம்பும், உடம்பு புண்படுமா? புண்படுமா? படுமா? புண்படும். எப்போ படும்? பிற உயிர்களிடத்தில் அந்த உயிரை போக்குகிற அந்த எண்ணத்தில், செயல்பாட்டில் நீ முனைஞ்சினா உன்னுடைய எண்ணம் புண்பட்டு போச்சு. ஐயா சொன்னார் இல்லையா, உள்ளத்தால் உள்ளலும் தீதே என்பார் வள்ளுவர். உள்ளத்தால் கூட நினைக்காத, உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வே மணல். என்ன அருமையாக சொன்னார் வள்ளுவர்.
பிற உயிருக்கு தீங்கு செய்தல் என்பது வேறு. ஆனால் தீங்கு செய்ய நினைக்கிற எண்ணம் இருக்கிறதே, அது உள்ளத்தால் செய்யப்படுகிற துரோகம்ங்கிறார். அப்போ இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அடிப்படை எது? சிந்தித்து பார்க்கிறார். அப்போ எண்ணங்களுக்கெல்லாம் அடிப்படை எதுவாக இருக்கும்? தீய எண்ணங்களுக்கெல்லாம் அடிப்படைன்னா அருமையாக சொல்லுவார், கோபம். ஏ மனிதா, இந்த கோபம் என்பது உன்னை மிருகமாக்கிவிடும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க. அப்படி காக்கலன்னா பல பேர் ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாகி நீ மனித தன்மையிலிருந்து இறங்கி விடுவாய். அப்போ மனிதனாக வாழணும். அப்போ மனிதனாக வாழ வேண்டும், மனித நேயமுடையவனாக வாழ வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்பவனாக இருக்க வேண்டும். அப்படின்னா உள்ளம் ஒளி பெற வேண்டும். அது என்ன ஒளின்னா அருட்பெரும் சோதி என்கிற அந்த ஒளி. ஒளி வந்தவுடனே இருளாகலும். அப்போ இருளாக இருக்கிறது உன் மனம். அந்த இருளை போக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ள என்ன வரணும்? ஒளி வரணும். அது என்ன ஒளி? அது என்ன ஜோதின்னா அருட்பெரும் ஜோதி. வள்ளலாரே சொல்றாரு. அவர் ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு. நம்ம 8ஆம் திருமுறை 12 திருமுறைகளை 8ஆம் திருமுறை மணிவாசக பெருமானது. அவர் எவ்வளோ அடக்கம் பாருங்க வள்ளலார். 6 திருமுறைகளுக்கு சொந்தக்காரர். மணிவாசகர் 8ஆம் திருமுறை 600 சொச்ச பாடல்கள். ஆனால் கிட்டத்தட்ட வள்ளலார் 6000 பாடல்கள். ஆனால் என்ன சொல்றார் தெரியுமா? மணிவாசகர் தான் எனக்கு அந்த திருவாசகம் தான் வழிநூல்ங்கிறார். வான் கலந்த மாணிக்க வாசக. இந்த எளிமை எங்கேயா வரும்? சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டாமா? 6000 பாடலுக்கு மேல் எழுதிய பிறகு கூட இந்த 6000 பாடல் எதனுடைய அடிப்படையிலே எழுந்தது என்று சொன்னால் அந்த மணிவாசக பெருமானுடைய திருவாசகத்தின் அடிப்படையிலே எழுந்ததுன்னு சொல்றார். இந்த எளிமையை பாருங்க. அதான் வள்ளலாருக்குரிய எளிமை தோற்றம். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால். கொஞ்சம் கலக்கிறாராம். உன் வாசகம் தாயா அது மணிவாசகரே? அது உம்முடைய வாசகம், அது என் வாசகம் இல்லை. அதில் நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் கலந்தேன்னார். நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பஞ்சாற்றினிலே பால் கலந்து தேன் சுவை கலந்து. இதெல்லாம் கலக்குமையா? பால் கலக்கலாம், சுவை தேன் கலக்கலாம், எல்லாத்தையும் கலக்கலாம். அடுத்த வரியை பாருங்க. ஊன் கலந்து. இந்த உடம்பு, ஊன்னா உடம்பு கலக்குதையா? ஊன் கலந்து. சரி, உடம்பு கலக்குது. ஆனால் உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் கலக்கிறதையா? எப்படிப்பட்ட அருட்பா பார்த்தீங்களா? ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. அப்போ நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாள்லேருந்து வந்த பெரிய மகான்கள் எழுதிய நூல்களுக்கெல்லாம் திரு என்ற அடைமொழி கொடுப்பாங்க. குறள்னு சொல்ல மாட்டாங்க, திருக்குறள். வாசகன் மொட்டையாக சொல்கிறதில்லை, திருவாசகம். வாய்மொழின்னு சொல்கிற திருவாய்மொழி இப்படி சொன்னாங்க. புகழ்னு சொல்கிறதில்ல, திருப்புகழ் இப்படி தான் சொன்னாங்க. அது மாதிரி தான் இதற்கு பிறகு வந்தார். யார்? பட்டினத்தார், தாயுமான சாமிகள், இவங்கள்லாம் வந்தாங்க. இவங்கள்லாம் நூல் எழுதலையா? எழுதுனாங்க. எழுதாமல் இல்லை, எழுதுனாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் என்ன பேர் வச்சுக்கிட்டாங்க தெரியுமா? தாயுமானவர் பாடல் திரட்டு, பட்டினத்தார் பாடல் திரட்டு. ஆனால் அதுக்கு பிறகு வந்த நம்முடைய வள்ளலாறு அருட்பா அப்படின்னு சொல்லாமல் திரு என்கிற அடைமொழியை போட்டு அழைக்கிற அளவிற்கு அதிலே பொருள் பொதிந்திருக்கிறது. அதை எல்லோரும் திருக்குறளுக்கு நிகராக, திருப்புகழுக்கு நிகராக, திருவாய்மொழிக்கு நிகராக, திருமந்திரத்திற்கு நிகராக ஏற்றுக்கொண்டார்கள். ஆக 19ஆம் நூற்றாண்டில் ஐயா நம்ம இடத்திலே வந்ததனுடைய நோக்கம் என்ன?
உயிர்களை உயிர்களாக, மனிதனை மனிதனாக, நேயமுடையவனாக. யார் ஒருவர் தன் உயிர் போல பிற உயிர்களையும் யார் நேசிக்கிறார்களோ, பிற உயிர்களுக்கு துன்பம் தராத செயல்பாடுகளிலே பிற உயிர்களை யாரெல்லாம் வாழ்விக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அந்த எண்ணம் தான் ஜீவ காருண்ய ஒழுக்கம் என்று மிக அழகாக சொன்னார் நம்முடைய. அப்போ சொல்லணும் இல்லை? உதாரணத்துக்கு ஐயா சொன்னார் திருப்புகழ்னு. இந்த திருப்புகழ் பாட்டை இன்னைக்கு தைப்பூசம், இன்னைக்கு திருப்புகழ்னா எத்தனை பேர் திருப்புகழ் பாட்டை படித்தா அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்க முடியும்? நான் வேறு விதமாக நினைக்காதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு கருத்தை சொல்கிறதுக்காக சொல்கிறேன். திருப்புகழ் ஒரு கடினமான நடை, ஒரு கடின நடை. அந்த சொற்கள்லாம் அப்படி வந்து விழும். எப்படி வரும்? தத்தி 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 வந்து விழும். தமிழ் சொற்கள்லாம் அவ்வளோ அழகாக வந்து விடும். அதை பொருள் தெரியலனா கூட பரவாயில்லை, கேட்பவர்களை அப்படி இழுக்கும், அப்படி இழுத்து பிடிக்கும். பருத்த முக சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்த இதழ் தரச்சிறுமி விழிக்கு நிகராகும் பணக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்தினிடு களத்து முனு தெரிக்க வரமாகும் பசித்தமுது தமிழ் பலக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரக்குகையை இடித்து வழி காணும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்து உதிர நினத்தசைகள் புசிக்க வர நேரும். இந்த எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு தைப்பூசம்ன்றதுனால நான் வள்ளலார் முருகனை வணங்கினார். 6ஆம் திருமுறைக்கு தான் ஜோதியை மையப்படுத்துகிறார். ஒரு செய்தியை ஒரு அருளாளர் இந்த உலகத்திற்கு சொல்ல வருகிற பொழுது முதற்படி, 2ஆம் படி, 3ஆம் படி, 4ஆம் படி அப்படின்னு சொல்லி நம்ம படின்னு படிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படியில் ஏற்றி கொண்டாந்து 6ஆம் திருமுறையில் நமக்கு தீப ஒளியை காட்டுகிறார். முருகனை வணங்கிறது கூட ஒரு காரணம் இருக்கு. சாதாரணமாக முருகனை சொல்லலை, ஒரு சமயம்னு பார்க்கல, அவனுடைய தோற்றத்தை பார்க்கிறார். கச்சப்பை சிவாச்சாரியார் கண்டபுராணத்தில் முதல்ல ஒரு பாடல் வைக்கிறார். என்ன பாடல்? நாம் நினைப்போம் ஏதோ முருகனுடைய அவதாரத்தை பாடுறாருன்ட்டு, இந்த வாழ்விக்கு வந்தவள்ளான்னு பாடணும். முருகன் எப்படிப்பட்டவன்னு சொல்கிறார் ஐயா நம்ம வள்ளலார் சொல்கிறத. அதனால தான் முதல்ல வள்ளலார் ஜோதி வச்சார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி. நான் சொல்லல, கண்டபுராண கச்சேப்பர் சொல்றாரு. அந்த கச்சேப்பர் என்ன சொன்னாரோ அதை பிடிச்சாரு. ஜோதி தாயா இறைவன், ஜோதி வடிவனானவன். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி. நெருப்பு பிழம்பு, ஜோதி பிழம்புதாயா மேனின்னா அப்ப அவர் என்ன சொல்ல வர்றார்? அருட்பெரும் ஜோதியை இறைவனாக வணங்க வேண்டும் என்று சொல்றார். அப்படித்தான் அந்த முருகனை நம்முடைய அந்த கந்த புராணத்திலே சொல்லப்படுகிற செய்தி. இதெல்லாம் எடுத்துக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னார். எடுத்த உடனே மாறிட முடியுமா? படிப்படியாக தான் ஒருவனை திருத்த முடியும். ஆக அகத்திலே இருக்கிற இருள் போனா, சரி இருள் போனா என்னென்ன இருள்? கோபம், பொறாமை, பேராசை, அப்புறம் என்ன கடுஞ்சொல், இது எல்லாம் உள்ளத்தில் இருட்டுங்கிறார். இது எல்லாம் போச்சுன்னா இடம் காலியாகுது, ஒளி வருது, அது தீப ஒளி வருது, ஜோதி வருது. அப்போ உள்ளத்தில் ஜோதி வந்தால் என்ன ஆகும்? இந்த இடைவெளி நிரப்புறதுக்கு ஒரு சிலதெல்லாம் வரும். என்ன வரும்? அன்பு வரும், அடக்கம் வரும், கருணை வரும், அப்புறம் என்ன வரும்? இரக்கம் வரும், தயவு வரும். இரக்கம் வரும், தயவு வரும். அப்போ இது எதெல்லாம் போகணும், இது இதெல்லாம் வரணும்னு ஒரு வகுப்பை, ஒரு கோட்பாட்டை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் வள்ளலார் வந்தார். அதில் ஒன்று தான் கொல்லா நெறியே. அருமையாக சொல்கிறார், கொல்லா நெறியே குருவருள் நெறி என்று பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே. கொல்லா நெறியே குருவருள் நெறி என்று ஒரு நாள் அல்ல, இருநாள் அல்ல, காலங்காலமாக பல்கால் எனக்கு பகர்ந்தமை சிவமே. என்னையா வாசகம்!
வள்ளலார் பாடலாம் திருப்புகழ் மாதிரி இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நான் திருப்புகழை குறை சொல்லலை, திருப்புகழ் அது சந்தம் வேற. ஆனால் அவருடைய வள்ளலார் நோக்கம்னா தான் சொல்கிற செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ இந்த பாட்டை பாருங்க, மனிதநேயத்தினுடைய பாட்டு இது. எப்பவுமே இறைவனை என்ன பண்ணுறாருன்னா வள்ளலார் உறவு வச்சு அழைப்பார். அப்பா, அம்மா, அத்தா, அருளா, ஐயா. அவருடைய விழித்தல் எல்லாமே, அழைக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னா உறவு வச்சு அழைப்பார். அப்போ அழைக்கிற போது ஒரு பாடல் சொல்கிறாரு, அது மனிதநேயத்தினுடைய வெளிப்பாடு. என்ன? அப்பா, என்ன இறைவனை பார்க்குறாரு, பார்த்த உடனே என்ன ஒரு வார்த்தை முதல் சொல்? அப்பா. நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். நான் ஒன்று கேட்க போகிறேன் ஐயா, அது உன்னால தான் கொடுக்க முடியும், வேறு யாராலும் கொடுக்க முடியாது. இப்போ சொல்கிறாங்களே, இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அப்போ உன்னால தான் ஐயா கொடுக்க முடியும். என்ன கேட்குறாரு தெரியுமா? நான் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னை சூழ்ந்த உறவினர்கள்லாம் நல்லா இருக்கணும்னு ஐயா கேட்டிருக்கலாம்ல. ஆனால் அவர் கேட்குறாரு பாருங்க, ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். இந்த ஆருயிர் என்கிற சொல் இருக்கிறதே, அது வள்ளலாரனுடைய அருட்பாவினுடைய ஒளி பொருந்திய வைர சொல். ஆருயிர்க்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும்ன்றார். இந்த எண்ணம் யாருக்கு வரும்? இந்த எண்ணம் யாருக்கு வரும்? அப்போ மனித நேயமுடைய தன்னுயிரை பிற உயிர் போல் எண்ணுகின்ற அந்த உத்தம குணம் படைத்தவருக்குத்தானே இந்த எண்ணம் வரும். ஆக ஆருயிர் எல்லாம் அன்பு செயல் வேண்டும் என்கிற அந்த ஜீவகாருண்ய நெறியை சிவனிடத்திலே வேண்டுகிற போது கூட தான் கடைசியிலே எதற்கு வருகிறேன், எதற்காக வந்தேன் என்பதை சொல்வதற்காக முறைப்படுத்தி பின்னால் வருகிற ஒன்றை முன்னாலே சொல்வதுதான் ஒரு காப்பியம் எழுதுகிறவருடைய அடையாளம், இலக்கணம் என்பதை நம்முடைய வள்ளலார் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். மறுக்க முடியுமா? ஆருயிர்கட்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனுமே சென்றாலும் உந்த நினது அருட்புகழை இயம்பிடு. என்ன அருட்புகழ்? உன்னுடைய நெறியா? இல்லை, நீ எல்லா உயிர்களுக்கும் அருள் புரிந்தாயே, கருணை புரிந்தாயே, அன்பு புரிந்தாயே, அடக்கம் புரிந்தாயே, இரக்கம் தந்தாயே, தயவு தந்தாயே. அதை நான் என்ன பண்ணணும்? எல்லா இடங்களிலும் நான் சொல்ல வேண்டும். படித்தாலே பொருள் தெரியும்ல. இதில் கடினமான நடையனா இருக்கா? அருட்பாவில் காயலாம் கணியன கணிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதை எனக்கு கண்கண்ட அற்புத காட்சியே கனகமலையே தாயலாம் அணையன் ஒரு தனி தலைவனே நின் பெருமையை சாற்றிட மதித்திட அறிந்திட சாற்றுகின்றதோரு மந்தோ வாயலாம் தித்திக்கும் மனமெலாம் தித்திக்கும் மன்னியமை அறிவெலாம் தித்திக்கும் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன் தூய பெற்ற நிலை சுகமெலாம் தோன்றிட விளங்கு சுடரே துரிய வெளி நடு நின்ற பெரிய பொருளே நடராஜ சர்க்குருமணி. என்னையா சொல்லாட்சி? இதில் என்ன கடின நடை என்ன இருக்கா? அந்த உரைநடை போல கேட்பவர் உள்ளத்தை ஈர்க்கின்ற அந்த சக்தி திருப்புகளுக்கும் இருக்கிறது. ஆனால் அதிகமாக பொருள் தெரியாது. அது மரபு கவிதையிலே வந்தது, சந்த கவிதையிலே வந்தது. ஆனால் ஐயா அவர்கள் அருமையாக 19ஆம் நூற்றாண்டில் நான் என்ன சொல்கிறேனோ அந்த சொல்கிற செய்தி பாமரருக்கும் படித்தவருக்கும் படிக்காதவருக்கும் அனைவருக்கும் மனதிலே பதிய வேண்டும் என்கிற ஆத்மாத்ம அந்த நிலையில் நம்ம வள்ளலார்